வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னையில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்ற இடமளிக்கப் போவதில்லை என தமிழக முதல்வர் தெரிவிப்பு. இலங்கைக்குள் வெளிநாட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் காணிகளை கொள்வனவு செய்வதை தடுக்கும் வகையில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம். மே மாதம் முதல் உயர்தரத்திற்கு புதிய பாடுவிதானம். தொடர்பட உள்நாட்டுச் செய்திகள். இசட்புள்ளி பிரச்சினையால் அநீதி இழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு 4வது தடவையாகவும் உயர்தர பரீட்சையில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 2011ஆம் ஆண்டு 3வது தடவையாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்க உள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை உயர்கல்வி அமைச்சர் எஸ் வி திசாநாயக்க அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இதற்கமைய 2011ஆம் ஆண்டு 3வது தடவையாக உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப புதிய அல்லது பழைய பாட விதானத்திற்கு அமைய இந்த வருடம் உயர்தர பரீட்சையில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பாடவிதானத்தில் மே மாதம் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக கல்வி அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவிக்கின்றார். அமைச்சர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். உயர்தரத்தில் மே மாதம் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தேசிய கல்வி நிறுவனம், கல்வி அமைச்சு, தொழில் பயிற்சி மற்றும் திறன் விருத்தி அமைச்சு, தேசிய கல்வி ஆணைக்குழு ஆகியன ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் துரிதமாக திட்டம் ஒன்றை தயார்படுத்தி வருகின்றன. அதன் பிரகாரம் விஞ்ஞானம், கணிதம், வர்த்தகம், கலை ஆகிய பிரிவுகளுடன் தொழில்நுட்ப கல்வியையும் இம்முறை சாதாரண தரத்தில் சித்தியடைந்த மாணவர்கள் கற்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. சாதாரண தரத்திற்கான ஆங்கில வினாத்தாளிலும் மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சர் இதன் போது கூறினார். 2 வருடங்களின் பின்னர் நடனம் மற்றும் சங்கீதம் ஆகிய பாடங்களுக்கு செயன்முறை பரீட்சை நடாத்தப்படுவதை போன்று ஆங்கில பாடத்திற்கும் பேச்சு மற்றும் கிரகித்தல் போன்றவற்றிற்கு செயன்முறை பரீட்சைகளின் ஊடாக 10 புள்ளிகளை வழங்குவதற்கு எண்ணியுள்ளோம். எதிர்வரும் ஜூலை மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்ற இடமளிக்கப் போவதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் விளையாட்டு வீரர்களின் வருகையை தமிழக மக்கள் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சர்வதேச மெய்வல்லுநர் சங்கத்திற்கு தாம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள போதிலும் இதுவரை அதற்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை என தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமது கடிதத்திற்கு உரிய பதில் கிடைக்காவிடின் 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளை சென்னையில் நடத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜெயலலிதா ஜெயராம் மேலும் கூறியுள்ளார். தமிழக முதல்வரின் இந்த கருத்துக்கள் தொடர்பாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நாம் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹிலே ரம்புக்வெல் பதிலளித்தார். தற்போதைய காலத்திற்காமே இந்த பிரச்சினை தாக்கத்தை செலுத்துகிறது. மனித உரிமைகள் பேரவையிலிருந்து பிரச்சனைகள் வரும்போது இன்னும் அழுத்தம் அதிகரிக்கின்றது. இதேவேளை இலங்கையின் சிறுபான்மை தமிழ் மக்களுக்கு அமைதியான, கௌரவமிக்க, சமத்துவத்துடன் கூடிய வாழ்க்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவையில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை இன்று வெளியிட்டுள்ளார். இலங்கையில் உலக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களை மீள்குடியேற்றி அவர்களது வாழ்க்கையை கட்டியெழுப்புவதே இந்திய அரசாங்கத்தின் நோக்கம் என பிரணாப் முகர்ஜி அங்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பட்டிருப்பு மற்றும் புத்தளம் வெண்ணப்புவ ஆகிய தொகுதிகளின் புதிய அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட 2 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு பட்டிருப்பு தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளராக ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் நியமிக்கப்பட்டார். புத்தளம் மாவட்டம் வெண்ணப்புவ தேர்தல் தொகுதியின் பிரதான தொகுதி அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோவிற்கு ஜனாதிபதி நியமன கடிதத்தை வழங்கினார். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். எதுவும் இல்ல. 2 குமார் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு கதவும் இல்ல, தட்டி வீட்டுல என்னதுகள் இருக்குங்க. எங்களுக்கு என்றால் நிவாரணமா டெம்பரரி வீடு மட்டும்தான் தந்தவை, வேறு எந்த நிவாரணமும் இல்லை. அவை அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் சிலரது ஆதங்கங்கள்.
மீள்குடியேற்றம் என்ற பெயரில் மக்களை குடியமர்த்தியதும் தமது கடமை முடிந்துவிட்டதாக கருதி அதிகாரிகள் மறந்துவிடுகின்றனர். அவ்வாறு அதிகாரிகள் மறந்து போன எத்தனையோ கிராமங்களின் வரிசையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமங்களும் இடம் பிடிக்கின்றன. A9 வீதியில் ஓமந்தையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் உள்ளக வீதியூடாக பயணிக்கும் போது தேமமடு, அலைக்கல்லு போட்ட குளம், மாளிகை, நொச்சிக்குளம் ஆகிய கிராமங்கள் அறிமுகமாகின்றன. இவை மாளிகை கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள். இங்கு வாழும் சுமார் 134 குடும்பங்கள் 3 வருடங்களுக்கு முன்னர் மீள்குடியேற்றம் பெற்றனர். இவர்களை மீள்குடியேற்றிய காலத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. எனினும் அந்த நிலைமை இன்று முற்றிலும் மாறியுள்ளது. அடிப்படை வசதிகளின்றி இந்த கிராமத்தவர்கள் சொல்லன்னா துன்பங்களை எதிர்நோக்கி உள்ளனர். எங்களுக்கு கண்டால் நிவாரணமாய் டெம்பரரி வீடு மட்டும்தான் தந்தவை, வேறு எந்த நிவாரணமும் இல்லை. போக்குவரத்து வசதி இல்லை, மின்சாரம் இல்லை, மற்றது எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரையில்லை. அப்போ அதுகள்லாம் எங்களுக்கு பாரிய பிரச்சனை. வீட்டு திட்டத்தின் நோக்கம் இல்லை, மற்ற நிரந்தர ஜிஎஸ் இல்லை. வீட்டு திட்டத்தை நம்பித்தான் இப்படியே இருக்கிறோம். வீட்டு திட்டம் பெருமைண்டா அங்கால புதுக்குள பக்கம் எல்லாம் குடுவாட்டுட்டு இஞ்சாலுக்கு இந்த 2 கிராமம் 3 கிராமம் கிடக்குது. இந்த குடிசை வீட்டிலே என்ன நாங்கள் சீவிக்கிறது. பாடசாலை கல்வியை பெற சுமார் 5 கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டிய கட்டாயத்தை இங்குள்ள மாணவர்கள் எதிர்நோக்கி உள்ளனர். பாடசாலை செல்வதற்கு கூட ஒரு சீரான வாகனங்கள் இல்லை. பிள்ளைகளுக்கு பாடசாலை இங்கிருந்து பெரிய பாடசாலைகளுக்கு 5 கிலோமீட்டர் தூரங்களில் போகணும். அதால எங்களுக்கு பெரிய சிரமங்கள். காடுகளுக்கு மத்தியில் வாழும் இந்த மக்களின் ஜீவியத்தை காட்டு யானைகளும் அச்சுறுத்தி வருகின்றன. இவர்களின் முறைப்பாடுகள் தொடர்பில் வவுனியா பிரதேச செயலாளரிடம் வினவினோம். நாங்கள் தற்பொழுது அந்த கிராமங்களை சமுர்த்தி திட்டத்துக்கு உள்வாங்கி இருக்கின்றோம். அதாவது மீளக்குடியம் இருந்த கிராமங்கள் அனைத்தையும் சமுர்த்தி திட்டத்துக்கு உள்வாங்கி இருக்கின்றோம். விரைவில் அவர்களுக்கு சமுர்த்தி மூலமான வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்படும். இது தவிர திவ்யநிகம திட்டம் மற்றும் ஏனைய மாதர் கிராம சங்கங்கள் போன்ற சங்கங்களின் ஊடாக அந்த பகுதியிலே மாளிகை அலுவலக பிரிவு மட்டுமல்ல ஏனைய பிரிவுகளிலும் சுழற்சி முறை வாழ்வாதார கடன்களை அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். வாக்குறுதிகள் வாயளவில் மட்டுப்பட்டு விடாமல் செயலொரு பெருமாயின் இந்த கிராமத்தவர்களும் மீள்குடியேற்றத்தின் பலாபலன்களை அனுபவிப்பார்கள் அல்லவா? நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டராக பதிவு செய்து கொண்டவர்களில் 2 தமது செய்திகளை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். காத்தான்குடி முகமது ஃபாஸ் மற்றும் பிபிலையிலிருந்து நதுன் நிமாந்தக ஆகியோர் தமது செய்திகளை எமக்கு அனுப்பி வைத்தனர். பிபிலை நகரில் சேகரிக்கப்படும் குப்பை மற்றும் கழிவுகள் பிபிலை பிரதேச சபையினால் நில்கல சரணாலயத்தில் கொட்டப்படும் காட்சி இது. காட்டு யானைகளும் வனவிலங்குகளும் இந்த கழிவுகளை உணவாக கொள்ள பழகியுள்ளன. பிரதேசத்தில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் மழைக்காலங்களில் நுழம்பு பெருகும் இடமாகவும் மாறியுள்ளது. பிபிலை வைத்தியசாலையினால் வெளியேற்றப்படும் கழிவுகளால் இந்த சரணாலயம் கடும் சுற்றாடல் மாசடைவை எதிர்நோக்கியுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டுக்காக நது நிமாந்த பிபிலையிலிருந்து. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் மம நது நிமாந்தக பிபிலை சிட்ட. காத்தாங்குடியில் 19/2/2013 பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர். காத்தாங்குடி பிரதான வீதியில் அண்ணா வித்தியாலயத்துக்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்று சிறிய லொரியொன்றுடன் மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் பயணித்த 2 பெண்கள் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் 3 பேரும் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் காத்தாங்குடி போலீசார் மேலும் தெரிவித்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட் செய்திகளுக்காக காத்தாங்குடியிலிருந்து ஃபயாஸ். நீங்களும் உங்களது பிரதேசத்தில் செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எமக்கு அனுப்பி வைக்க முடியும். www.newsfirst.lk/yourreport என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசித்து நீங்களும் நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட் குடும்பத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். பாடசாலையில் மாணவர்களிடமிருந்து நிதி சேகரிக்கப்படுகின்றமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் ஜனாதிபதியும் மாத்தறை சுஜாதா வித்தியாலயத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டீர்கள். ஜனாதிபதி வருகை தருவதை முன்னிட்டு பாடசாலைக்கு நிறப்பூச்சி பூசுவதற்கு 350 ரூபாய் வீதம் சேகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிதி சேகரிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் இடைநிறுத்தப்படுவார்கள் என நீங்கள் நேற்று கூறினீர்கள். தேங்காய்களுடன் தொடர்புடைய பிள்ளை குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். இந்த நிகழ்விலும் நிதி சேகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிதி சேகரிக்கப்படுகின்றமை தொடர்பில் புதிய சுற்று நிரூபம் ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த சுற்று நிரூபத்தின் புதிய நிலைமை என்ன? සිටිය 28 28ஆம் தேதி முழு நாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் சுற்று நிரூபம் ஒன்று தயாரிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தமது பிரதேசங்களின் நிலைமை தொடர்பில் கருத்தில் கொள்ளுமாறு மாகாண முதலமைச்சர்கள் எனக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தனர். அத்துடன் அனைவருடனும் கலந்துரையாடி தமக்கும் தெளிவுபடுத்திய பின்னர் சுற்று நிரூபத்தை வெளியிடுமாறு நேற்று கூடிய பாராளுமன்ற கல்வி ஆலோசனை செயற்குழு வேண்டுகோள் விடுத்தது. எதேச்சியாக அதிகாரிகள் மாத்திரம் சுற்று நிரூபம் ஒன்றை தயாரித்து வெளியிட வேண்டாம் எனவும் அவர்கள் கூறினர். நீங்களும் உறுப்பினராக உள்ள பாராளுமன்ற கல்வி ஆலோசனை குழுவில் இது குறித்து நேற்று கலந்துரையாடப்பட்டது. நாட்டிற்கு பயனுள்ள சுற்று நிரூபம் ஒன்றை தயாரித்து நாம் வெளியிட உள்ளோம். ඔබතුමාත් සිටින උපදේශක කාරක සභාවේ සාකච්ඡාවට අරන් අපි රටට පළදායී වෙන චක්‍රලේඛනයක් සකස් කරනවා. சுற்று நிரூபத்தை இந்த வாரம் வெளியிடுவதாக கடந்த வாரம் நீங்கள் கூறினீர்கள். எவ்வாறாயினும் காலம் சென்றேனும் சிறந்த சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்படுகின்றமை சிறந்தது. பல்வேறு முறையில் நிதி சேகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுற்று நிரூபங்கள் கடந்த காலங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த சுற்று நிரூபங்கள் இந்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்ட பின்னர் ரத்து செய்யப்படுமா? அனைத்து சுற்று நிரூபங்களையும் ஒன்றிணைத்து தனி சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட உள்ளது. திஸ்ஸ மகாராம ஆதார வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு இன்று கொண்டு வந்தார். சத்திர சிகிச்சை ஆக்சிஜன் வசதிகள் இல்லை, அதாவது தியேட்டர் வென்டிலேஷன் சிஸ்டம். தொற்று பரவுவதனை கட்டுப்படுத்துவதற்கும் தொற்றுக்கள் அற்ற சுவாசத்தை வழங்குவதற்கு தேவைப்படுகிறது. விரைப்பு ஊசி வழங்கும் இயந்திரம் இல்லை. வால் ஆக்சிஜன் மெடிக்கல் கேஸ் சிஸ்டம் ஒன்றும் இல்லை. ஆதார வைத்தியசாலையாக மாற்றி சத்திர சிகிச்சை முறைமைகள் விஸ்தரிக்கப்படாவிடனும் இந்த விசேட நிபுணத்துவ மருத்துவம் கிராமங்களுக்கு சென்றுள்ளது. அதுவே அடிப்படை நோக்கம். இவ்வாறு மெதுவாக செல்லும் திட்டத்தில் எப்போது இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள்? அனைத்தையும் ஒரே தடவையில் செய்துவிட முடியாது. இந்த வைத்தியசாலையில் தற்போது வெளிநோயாளர் பிரிவில் 300க்கும் அதிகமானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வருடாந்தம் 16,000க்கும் 20,000 நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். சத்திர சிகிச்சை தொடர்பில் நீங்கள் பேசினீர்கள். சத்திர சிகிச்சை அறையின் கூரை உரிய முறையில் இல்லை. நீர் வடிகிறது. கூரை உரிய தரத்தில் இல்லை. லம்போகினி பரம்பரைக்கு கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பசியில் வாடும் இவர்களுக்கு ஏன் ஒதுக்க முடியாது? බඩගිනි පරපුර වෙනුවෙන් තිබෙන බඩගිනි පරපුර වෙනුවෙන් තිබෙන ஆஸ்வர் அவர்களே, இங்கே ஒரு பிரச்சனை உள்ளது. லம்போகினி எனப்படுவது பாராளுமன்ற சொல். இதனை கேட்க முடியாது என கூறுவது யார்? லம்போகினி பரம்பரை என்றால் என்ன தவறு? அவ்வாறு எந்தவித குறைபாடுகளும் இல்லை. அவ்வாறு இருப்பின் அதனை நாம் நிவர்த்தி செய்வோம். நாட்டின் பாதுகாப்பு பிரிவு ஊழலில் உயரிய நிலையில் இருப்பதாக சில அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் மேற்கொண்ட ஆய்வுகளின் பிரகாரம் இலங்கை பாதுகாப்பு பிரிவு ஊழலில் உயரிய நிலையில் இருக்கிறது. இது தொடர்பில் பேசுவதற்கு எவரும் விரும்புவதில்லை, அச்சப்படுகின்றனர். பல மில்லியன் டாலர்கள் கொடுக்கல் வாங்கல்களின் பொறுப்பு குறித்து இலங்கை கீழ்நிலையிலேயே இருப்பதாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளது. முதலாக வெளியிட்ட உலக பாதுகாப்பு ஊழல் தொடர்பான தரவுகளுக்கு அமைய 82 நாடுகள் தரப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையை அவர்கள் ஏ பிரிவிற்குள் உள்ளடக்கியுள்ளனர். அந்த பிரிவுக்குள்ளேயே ஆப்கானிஸ்தான், டியூனிஷியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது இவர்களின் நண்பர்களான டியூனிஷியாவின் தலைவர், ஆப்கானிஸ்தானின் தலைவர், ஈரானின் தலைவர், சிரியாவின் தலைவர் ஆகியோர் இருக்கின்றனர். எமது அமைச்சர் தினேஷ் அவர்களை வெளிவிவகார அமைச்சராக அனுப்புவோமானால் இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற சிறந்த நாடுகளுக்கு சென்று அவர்களை நண்பர்களாக்கி கொண்டு வருவார். ஆனால் யாரை அனுப்புகின்றனர்?
பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் போன்றோரை அனுப்புகின்றனர். அவர் அமைச்சரும் அல்ல, அவர் டெஃபெக்டோ ஃபாரின் மினிஸ்டர். அவர்கள் எந்த அறிவை வைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று பேசுகின்றனர்? அமைச்சர் அவர்களே, குறிப்பாக இலங்கையுடன் 70% வரை பாதுகாப்பு துறையில் பாரதூரமான ஊழல்கள் காணப்படும் நாடுகள் உள்ளன. 30 வருட யுத்தத்தின் பின்னரும் இலங்கையில் ஆயுத கொள்வனவு மற்றும் அதற்கான பணத்தை செலுத்தும் கொள்கையில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் காணப்படவில்லை.